குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, நம்ம சாப்பிட்ற வாழைப்பழம், சிப்ஸு இதெல்லாம் கூட ஆன்மீகம் இருக்குதுங்க. அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேங்க. திருக்காட்கரைன்னு ஒரு க்ஷேத்திரங்க. அது எர்ணாகுளத்தில் இருக்குதுங்க. திருக்காட்கரை எர்ணாகுளத்துலேருந்து பக்கத்தில் கூப்பிட்ற தூரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த க்ஷேத்திரத்தில் பகவான் பேர் காட்கரை அப்பன். காட்கரை அப்பன்றது பகவானோட பேருங்க. நின்ற கோலத்தில் இருப்பாருங்க. என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆன்மீக பக்தர் ஒருத்தர் பெருசாக வாழைத்தோப்பு, நிறைய தோப்பு அவருது. ஆனால் பாருங்கள், வாழைத்தோப்பில் கொலை தள்ளலைங்க, வெறும் மரமாக இருக்குது, கீழே விழுது போகுது, ரொம்ப நொடிஞ்சு போயிட்டார். என்ன பண்ணார், ஆன்மீகம் அவருக்கு அதிக நாட்டம் இருக்குது பாருங்கள். நேராக காட்கரை அப்பன்கிட்ட போயிட்டு, பகவானே இது மாதிரி இருக்குதே, கொலை தள்ளலையே, வியாபாரம் அடித்து போச்சே, நான் என்ன பண்ணணும், எனக்கு செய்ய, நீ எனக்கு செஞ்சேன்னா தங்கத்திலே ஒரு வாழைக்கொலை உனக்கு கொண்டு வைக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டாருங்க. அன்றைக்கி ராத்திரி பகவான் அவர் கனவுல, சரி நீ இன்றைக்கி காலையில் பொழுது விடிஞ்சதும் உன்னுடைய தோப்புக்கு பாருங்கும்போது அவர் போனாருங்க. அப்படியே வாழை அப்படியே தொங்குதுங்க, வாழை அவ்வளோ. தோப்பு பூரா வெறும் வாழைப்பழமாக இருக்குதுங்க. என்ன வாழை தெரியுதுங்களா? நேந்திர வாழை. நேந்திர பழம்னு சொல்கிறீங்களா? அது எப்படி வந்ததுன்னா, இந்த காட்கரை அப்பன் இருக்கார் பாருங்க, அவர் அங்கே அவருடைய அருட்பார்வை, நேத்திர பார்வை அந்த பழத்து மேலே பட்டுதுங்க. அந்த நேத்திர பார்வை பட்டதால் அந்த வாழைத்தோப்பு பூரா பழமாக ஆச்சுங்க. நல்ல அறுவடை ஆச்சுங்க. அவருக்கு என்ன பண்ணார், சொன்னார், இல்லை நான் தங்கத்தில் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு தங்கத்தில் ஒரு வாழைக்கொலை செஞ்சு கோயிலில் காட்கரை அப்பன் சன்னதியில் கொடுத்தாருங்க. அவன் பூஜை பண்ணும்போது அதுக்கு சேர்த்து பண்ணியிருந்தாருங்க. ஒரு நாள் இந்த தங்கத்தில் செஞ்சு கொடுத்தாரு பாருங்க, அது காணோங்க. ராஜாவுக்கு கோபம் வந்தது. என்னடா எப்படி காணும்? அதை சொல்கிறாரு பண்டிட்டு, அது காணோம், எங்கே போச்சுன்னு தெரியலன்னும் போது, அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு யோகி மேலே சந்தேகப்பட்டாங்க. ஆமாங்க, ஒரு யோகி மேலே சந்தேகப்பட்டு அவரை அசிங்கப்படுத்தினாருங்க அந்த ராஜா. அந்த யோகி என்ன பண்ணார், மனசு வெம்பி போய் தற்கொலை பண்ணிக்கினாருங்க. அவர் தற்கொலை பண்ணிக்கினாருங்க. அப்புறம் பார்த்தா அந்த காட்கரை அப்பன் பின்னாடி அந்த அலம்பும்போது அதை பின்னாடி வச்சிட்டு இருக்காங்க. அடடே தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னும்போது அந்த யோகி என்ன ஆனார், பிரம்மராட்சதனாக மாறினாருங்க. பிரம்மராட்சதனாக மாறி என்னை பண்ணிட்டியேன்னு ராஜாவுக்கு கனவுல ரொம்ப, நான் சத்தியமாக நாச்சேன், நான் ஒரு தப்பும் பண்ணலையே, எனக்கு இதை மாதிரி என்னை அசிங்கப்படுத்திட்டியே ஊரில் என்ன. ஆமாங்க, ஊரில் அசிங்கப்படுத்தினா கொஞ்சம் எப்படி இருக்கும் மனசை? சன்னியாசி நல்ல பேரும் புகழுமாக இருந்தார், படுத்திட்டிய, நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோ, இதுக்கு நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னும் போது அந்த யோகி சொல்கிறாருங்க, இப்போ நான் இந்த பிரம்மராட்சதன் நிலையிலேருந்து மாறத்துக்கு என்ன பண்ணுங்க, மூங்கில் இருக்குது பாருங்கள், மூங்கிலில் கூரை போட்டு வீடு மாதிரி போட்டு வச்சுட்டு ராத்திரி அதை எரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என் கரை ஏறிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோகி சொல்கிறாருங்க. அரசன் அதை மாதிரி பண்ணாருங்க. எவ்வளோ அருமையான க்ஷேத்திரம் தெரியுங்களா? இது 108 வைணவ க்ஷேத்திரத்தில் இது ஒன்றுங்க. அடுத்தது இதில் என்னென்னா, கபில முனிவருக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம். அங்கே இருக்கிற கோயில் தீர்த்தத்துக்கு பேர் கபில தீர்த்தம்னு பேருங்க. புரியுதுங்களா? என்ன பண்ணாங்க, இது இல்லாமல் அந்த ஊருக்காரங்க என்ன பண்ணாங்க, அந்த சித்தருக்கு ஒரு சமாதி செஞ்சு வழிபட்டாங்க.
அடுத்தது என்னன்னா, இந்த காட்கரை அப்பனை வந்து அவங்க என்னவா இது பண்ணாங்கன்னா, சாட்சாத் திருவோணத்தில் வந்து அவரை வழிபாடு செஞ்சு இப்போவும் ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க பாருங்கள். வாமன அவதாரமாக இவரை எடுத்துக்கினாருங்க. திருக்காட்கரை அப்பனை வந்து வாமன அவதாரமாக எடுத்துட்டு திருவோணம் நாளில் வந்து பூஜை பண்ணுறாங்க. இது மாதிரி அரிய தகவல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். திலக் ஸ்ரீதரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷனில் வரும் பாருங்கள். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.